நைட்டான சரக்கை போட்டால் தான்ப்பா நிம்மதியாக இருக்கு. வித்தவுட் சரக்கு அந்த நாளே இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ச்சே, என்ன சுகம். என்ன மச்சான் என்னை விட்டு சரக்கு அடிக்கிற? டேய் யாரா அது? ஏன் ரூம்குள்ள? டேய் நிம்மதியாக சரக்கு அடிக்க கூட விட மாட்டீங்களாடா? ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டானுங்களே, நம்ம மட்டும் தானே தனியாக இருக்கோம். இது என்ன ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது? ஐயையோ, நம்ம ரூமுக்கு யார் வர போகிறா? நம்ம சரக்கு அடிச்சுட்டு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், யாரோ வந்தா மாதிரியும் பேசின மாதிரியும். இந்த சரக்கோட ஒரு போதையே தனி தான். தனியாக இருந்தாலும் யாரோ இருக்கிற மாதிரியே கம்பெனி கொடுக்குற மாதிரியே இருக்கும். மச்சான் நான் இங்கே தாண்டா இருக்கேன், என்னடா நீ பாட்டு வளரிட்டு இருக்க? எனக்கு ஏன்டா சரக்கு கொடுக்காம நீ மட்டும் தனியாக குடிச்சிட்டு இருக்க? எனக்கு கொஞ்சம் ஊத்துறா. அம்மா பேய், விட்டுரு விட்டுரு, என்னை விட்டுரு என்னை விட்டுரு, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஐயோ ஐயோ, இந்த பேய் வந்துடுச்சே. நீ எதை வேணா இடத்துக்கு சரக்கு வேணா இடத்துக்கு என்னைய விட்டுரு. என்ன மச்சான் என்ன பேயின்னு சொல்லிட்ட பத்தியா? நான் ஃப்ரெண்டு சுரேஷ்ரா. சுரேஷா? அவன் செத்து பல வருஷம் ஆகுது. ஐயோ, டேய் என்னடா மயக்கம் போட்டு விழுந்துட்ட? இதுக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டியடா? டேய் டேய் எந்திர்றா, டேய் எந்திர்றா. இவனெல்லாம் ப்ராங்க் பண்ணா இப்படி தாண்டா. சி. என்ன மக்களே, இந்த ஷார்ட் ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. எங்களை மாதிரி சின்ன கிரியேட்டருக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் பெரிய சப்போர்ட். பாய்.